أشهد أن محمد رسول الله. أشهد أن محمد رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر. الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அழகிய பண்புகள் என்ற இந்த ஜும்மா தொடர் உரையில் அல்லாஹ் எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிறான் என்ற விவரங்களை பார்த்துவிட்டு அல்லாஹ் என்ற அந்த சொல்லுடைய பொருள் என்ன என்பது குறித்து ஒரு பகுதியை நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். அந்த சுருக்கம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் என்கிற இந்த வார்த்தை அரபு மொழியில் உள்ள வார்த்தை கிடையாது. அரபு மொழியில் தான் அல்லாஹ் என்பது அவனுக்குரிய பெயராக இருந்தால், அரபு மொழி பிற்காலத்தில் தோன்றியது. அல்லாஹ் என்பவன் இந்த அரபு மொழி தோன்றுவதற்கு முன்னாலே எல்லாம் இருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் அரபு மொழி கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றர்கள் தான் இந்த மக்காவில் வசித்தவங்க. இப்ராஹிம் நபி கூட அரபி கிடையாது. இப்ராஹிம் என்கிற சொல்லு கூட அரபி கிடையாது. அவருடைய மகன் இஸ்மாயில்ங்கிறோம். இஸ்மாயில்ங்கிற வார்த்தை கூட அரபு மொழி கிடையாது. அப்போ அரபு மொழி பிறகுதான் உருவாக்கப்பட்டிருக்கும் பொழுது அரபு மொழியில் எப்படி அல்லாஹ்வுடைய பெயர் இருக்கும்? இருக்க முடியாது. அல்லாஹ் என்பது எந்த மொழியும் உருவாவதற்கு முன்னால் தனக்கு தானே அல்லாஹ் சூட்டி கொண்ட ஒரு பெயர் தான் அல்லாஹ் என்பது. அதுக்கு இந்த வார்த்தையிலிருந்து வந்தது. நாங்கள் அரபு மொழியில் தான் அல்லாஹ் என்று சொல்கிறோம், நீங்கள் கடவுள் என்று சொல்கிறீர்கள், அதுக்கு அர்த்தம் தான் அல்லாஹ் என்றெல்லாம் நம்ம முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு பதில் சொல்லும் பொழுது நம்ம சகோதரர்கள் சொல்வதை பார்க்கிறோம். அது தவறு. நம்ம அரபியில் அல்லாஹ் என்று சொல்லவில்லை. அவனுடைய பெயர் பரம்பொருளுக்கு, இந்த அகில உலகத்தையும் படைத்த இறைவனுக்கு பெயர் அல்லாஹ். அப்போ எந்த மொழியும் இருக்கவில்லை, அவன் மாத்திரம்தான் இருந்தான். அவன் மாத்திரம் இருக்கும் பொழுது அவன் தனக்கு சூட்டி கொண்ட பெயராக இருக்குமையானால் எந்த மொழியில் சொன்னாலும் அப்படித்தான் சொல்ல வேண்டும். ஒரு பெயரை, இப்போ அமெரிக்கா என்கிற ஒரு பெயரை தமிழில் பேசினாலும் அமெரிக்கா என்று தான் நீங்கள் சொல்ல வேண்டும். சிங்களவர்கள் இந்த அமெரிக்காவை குறிப்பிட்டாலும் அமெரிக்கா என்று தான், அதுக்கு ஒரு அர்த்தம் செய்ய மாட்டார்கள். அமெரிக்கா என்று தான் அவர்கள் சொல்வார்கள். அரபு மொழியில் பேசினாலும் அவர்கள் அதை அமெரிக்கா என்று தான் சொல்வார்கள். உலகத்தில் உள்ள எந்த பாஷையில் ஒரு பெயரை நீங்கள் சொன்னாலும் அப்படியே தான் சொல்ல வேண்டும். அப்போ அல்லாஹ் என்பதை நம்ம சில பேர் என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பெயர் தான் என்ன,
இப்போ அரபு மொழி சொல்லு அல்லாஹ் என்று சொல்வார்களே, ஆனால் அவனுக்குரிய பெயர் என்ன? இது மொழிபெயர்ப்பு. அல்லாஹ் என்பது கடவுள் என்ற அர்த்தத்திற்கு நாங்கள் அதனுடைய அரபு மொழிபெயர்ப்பு என்று சொல்வார்களே, ஆனால் சரி மொழிபெயர்ப்பு வைத்துக்கொள்வோம். அவனுக்கு பேர் என்ன? இந்த அரபு மொழி வருவதற்கு முன்னாடி அவன் யார்? இந்த அரபு மொழி உலகத்தில் வருவதற்கு முன்னால் அவனுக்கு ஒரு பேர் இருந்துச்சா இல்லையா? அதனால் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹுங்கிற அந்த சொல்லு இந்த பாஷைக்கு உள்ளது, அந்த பாஷையில் உள்ளது, இதிலிருந்து பிறந்தது, அதிலிருந்து பிறந்தது, இப்படி சொல்லக்கூடாது. சொல்வதற்கு எந்த ஒரு லாஜிக்கும் கிடையாது, எந்த ஒரு மார்க்க ரீதியான ஆதாரமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்வதற்கு, இந்த அல்லாஹ் என்பது அல் இலாஹ் என்பது தான் அல்லாஹ் என்று ஆகிவிட்டது என்று இலக்கண பாடங்கள் என்ன செய்வாங்க? சொல்லி தருவாங்க. அதை வைத்துக்கொண்டு மக்கள் என்ன செய்கிறாங்க? அந்த அல்ங்கிற வார்த்தையை சேர்ப்போம்ல. கிதாபு என்றால் புத்தகம், அல் கிதாபு என்றால் அந்த புத்தகம், ரஹ்மான் என்றால் அளவற்ற அருளாளன், அர் ரஹ்மான் என்றால் அந்த அளவற்றார், அல் என்று சேர்த்துக் கொள்வோம். இந்த மாதிரி சேர்க்கப்பட்டது என்று ஒரு வியாக்கியானத்தை அரபு இலக்கண புத்தகங்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அது சரி கிடையாது. ஏன் சரி கிடையாதுன்னு சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த அல் இலாஹ் என்று அது இருக்குமையானால், யா என்று கூப்பிடுறோம்ல, அப்படி கூப்பிடும் பொழுது அல்ங்கிறது போயிடணும். இப்போ அர் ரஹ்மான்கிறோம், யா என்று சேர்த்து யா ரஹ்மான் சொல்லும் பொழுது அல் விட்டுருவோம். அல் ரஹ்மான் என்பதை யா ரஹ்மான் என்று தான் சொல்வோம். அர் ரஹீம் என்று சொன்னால் அந்த அல் ரஹீம் சொல்கிறோம்ல, அந்த அல்லு நீக்கிடுவோம். எப்போ? யா ரஹீம் யாண்டு கூப்பிட்றோம்ல, யாண்டா கூப்பிட்றதுக்குள்ளது. யா அப்துல்லாண்டா அப்துல்லாவே, யா இப்ராஹிம்னா இப்ராஹிமே, யா அல்லாண்டா அல்லாஹ்வே. அப்போ யா அல்லாஹ்ல அந்த அல் போகுதா? யா அல் அசீஸில் யா அசீஸ்ன்னு சொல்லுவோம், அல் ஜப்பாரில் யா ஜப்பார்னு சொல்லுவோம், அர் ரஹ்மானில் யா ரஹ்மான் அல் போயிடுது. அல்ங்கிற வார்த்தையை நீக்கி விடுகிறோம். அல்லாஹ் என்பதில் இந்த அல் இலாஹ் என்று இருந்தால் நம்ம அல்லாஹ்வுடைய யா சேர்க்கும் போது யா அல்லான்னு வரக்கூடாது, யா இலாஹ்னு வரணும், அல்ல நீக்கிடணும். ஆனால் யா அல்லாஹ் என்பது அந்த வார்த்தை உச்சரிக்கப்படுகிறது. அப்போ அந்த அல்லாஹ் என்பது அல் இலாஹ் இப்படி பிரித்ததாக இருக்குமையானால் அதை யா என்று சேர்த்து சொல்லும் பொழுது மற்ற சொற்கள்ல எல்லாம் எப்படி இந்த அல்ங்கிற வார்த்தை போய் விடுகிறதோ அந்த மாதிரி போகாமல் யா அல்லாஹ் நம்ம யா அல்லான்னு தமிழில் சொல்கிறீங்க. அதை இந்த யா அல்லாங்கிற வார்த்தை மனப்பான அரபில் சொல்லி சொல்லி பழகி யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, யா அல்லாஹ் என்னை கருணை செய்கிறோம். அப்போ இந்த அல்லாஹ் அரபு சொல்லா இருந்தால் யா அல்லான்னு சொல்லக்கூடாது, யா லாகுன்னு தான் சொல்லணும். அல்ல விட்டுப்புட்டு லாகுன்னு சொல்லணுமே தவிர அல்லாஹ்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த ஃபஸ்ட்டு நம்ம விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், பிற மத மக்களுக்கு இது ஒரு கேள்வியாக கேட்குறாங்க. அது நான் அரபு மொழியில் தமிழில் சொல்லி நம்ம கடவுள்னு மாற்றுக்கங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? நீங்கள் அரபு மொழி சொல்லுன்னு சொன்னதுனால சொல்கிறாங்க. ஒரு மொழி சொல்ல ஏன் திணிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. கடவுளுக்கு பேர், கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர் தானே, அவருக்கு அரபு மொழியில் அதை கொண்டு வைத்துக் கொண்டீர்கள் அப்படி கேட்டார்களே. ஆனால் அதுக்கு நம்ம அப்போ கடவுளேன்னு சொல்லலாமான்னு கேட்டால் என்ன செய்வீங்க? கடவுள் பெரிய அல்லாஹ் அக்பருக்கு பதிலாக கடவுள் அக்பர்னு சொல்லலாமா அப்படின்னு அப்படி சொல்லக்கூடாதுமோ. ஏன் சொல்லக்கூடாதுங்கிறோம்? அல்லாஹ்ங்கிறதுக்கு அது ஈக்குவல் கிடையாது, நமக்கே தெரிகிறது. அப்போ இதுக்கு முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு கூட இது சரியான விடை என்னவென்று சொன்னால், அரபு மொழி தோன்றுவதற்கு முன்னாடியும் அவனுக்கு பேர் அல்லாஹ் தான். அரபு மொழிக்கு முன்னாடி உலகத்தில் என்னென்ன பாஷை இருந்ததோ அதில் அவனை பற்றி பேசுவதற்கு தூதர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் என்று தான் சொன்னார்கள். எந்த பாஷையில் இறை தூதர்கள் வந்தாலும் அவனுடைய பெயர் அல்லாஹ் தான். அப்போ எந்த மொழியிலும் அடங்காது. இன்னும் சொல்ல போனால் இந்த மொழிக்கெல்லாம் முன்னாடி அல்லாஹ் தனக்கு அல்லாஹ் என்ற பெயர் வைத்து கொண்டானே, அதிலே ஒரு விஷயம் இருக்கிறது. நான் மொழிக்கு கட்டுப்பட்டவன் கிடையாது. இந்த மொழியில் அர்த்தம் அந்த மொழியில் அர்த்தம்னு சொன்னால் மொழிக்கு நான் முடியாந்துடுறான். மொழிக்கு நான் முந்தியால் நான், இந்த மொழியையே உருவாக்குனது நான் அப்படின்னு காட்டுவதற்காக அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், எந்த மொழியும் வருவதற்கு முன்னரே தனக்கு மொழி மனுஷன் வந்த பிறதானே வரும். மொழி மனிதர்கள் ஒருத்தர் பேசிக்கொள்வதற்கு தான் மொழி தேவைப்படுகிறது. அப்போ அல்லாஹ் இந்த மனிதரை படைப்பதற்கு முன்னாடியே, மலக்கு ஜின்களை எல்லாம் படைப்பதற்கு முன்னாடியே அவன் மாத்திரமே இருப்பானே, அந்த நேரத்திலேயே அவன் அல்லாஹ் தான், அவனுடைய பேர் அல்லாஹ் தான். இந்த ஒரு அடிப்படை நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். அது போக திருக்குரானில் ஹதீஸுகளில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, குரானில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய பெயர் தான் நம்ம சொல்கிறோம். பிஸ்மில்லா என்று என்ன செய்கிறோம்? அல்லாஹ் என்ற பெயராகத்தான் இஸ்முன்னு சேர்த்து சொல்கிறீங்க. பிஸ்மில்லாக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹுவின் பெயரால். அல்லாஹுங்கிறது பெயராக இருக்க போய் தான் பிஸ்மில்லாஹ் என்று நம்ம என்ன செய்கிறோம்? பயன்படுத்துகிற காட்சியை பார்க்குறோம். திருக்குரானில் எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய பல பண்புகள் சொல்லப்படுது. அல்லாஹ்வுக்கு ரஹ்மான் அல்லாஹ் சொல்கிறான்,
ரஹீம்னு சொல்கிறான், ரஸாக்னு சொல்கிறான், வஹாப்னு சொல்கிறான், ஜப்பார்னு சொல்கிறான், முத்தகப்பீர்னு சொல்கிறான். இப்படி ஏராளமான பெயர்கள் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அதெல்லாம் சும்மா விரல் விட்டு எண்ணக்கூடிய எண்ணிக்கையில் இருக்கும். ரப்பு மாத்திரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த ரப்பு என்பது தான் அந்த அர்த்தத்தில் வரும். எந்த அர்த்தம்? கடவுளுங்கிறீங்கல்ல, கடவுளுங்கிறதுக்கு ஈக்குவலான அரபு சொல்லி எதுன்னு கேட்டால் ரப்பு. ரப்பு என்றால் இறைவன். ரப்புக்கு மொழிபெயர்க்கலாம் இருக்கலாம். ரப்புக்கு என்னப்பா அர்த்தம்னா நீ இறைவன் சொல்லிட்டு போ. ஓம் பாஷையில் ரப்பு சொல்வதாக இருந்தால் இறைவன் சொல்லிட்டு போ. ரஹ்மானுக்கு ஓம் பாஷையில் சொல்வதாக இருந்தால் அளவற்ற அருளாளன்னு சொல்லிட்டு போ. ரஹீமுக்கு ஓம் பாஷையில் சொல்வதாக இருந்தால் நிகரற்ற அன்புடையன்னு சொல்லிட்டு போ. அல்லாஹ்வுக்கு சொல்வதாக இருந்தால் எந்த பாஷையிலும் நல்லா தான். அல்லாஹ் என்று நீ சொல்வதாக இருந்தால், எந்த மொழி நீ பேசுகிற ஆளாக இருந்தாலும் அல்லாஹ் என்று தான் அதை சொல்ல வேண்டும். அதுக்கு ஒரு அர்த்த நீனாக இல்லாத அரபி கலரை அதுக்கு புகுத்தி அரபு கிராமரில் கொண்டு வலுக்கட்டாயமாக தப்பாக நுழைத்து லாஜிக்கும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய பண்பையும் குறைக்கிற வகையில் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இப்போ இந்த இவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல வருது பாருங்க இறைவனுடைய திருநாமங்கள். அல்லாஹ் மாத்திரம் 1827 இடங்களில் வருது குரானில் மட்டும். குரானில் மட்டும் அல்லாஹ் வந்து தனக்கு பேராக இருக்க போய் தான் தன்னை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிற வார்த்தையை அல்லாஹ்னு தான் ஜாஸ்தியாக குறிப்பிட்றான். ரஹ்மான் ரஹீம் எல்லாம் இணைப்பாக வரும். பிஸ்மில்லாஹி என்று சொல்லிவிட்டு அர் ரஹ்மான், அவன் அளவற்ற அருளாளன். அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அதோடு சேர்த்து ரஹ்மான் என்று வரும், ரஹீம் என்று வரும். அப்படி வரக்கூடியது ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் இருக்குமே தவிர அல்லாஹ் என்கிற வார்த்தை வந்து 1827 வருது. அல்லாஹும்ம என்று ஒரு 5 வருது. அதை சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 1832 வரும். அல்லாஹும்ம என்பது அல்லாஹ்ங்கிற வார்த்தை சேர்த்ததான இறைவானது அர்த்தம். அப்போ அந்த மாதிரி வரும் பொழுது அல்லாஹ் என்கிற வார்த்தை 1827 தடவை அல்ல திருப்பி திருப்பி சொல்கிறான்னு சொன்னால் அப்போ அவனுக்கு பேர் அதுதான். பேரைத்தான் நம்ம அடிக்கடி பண்புகளை குறைவாக தான் பயன்படுத்துவோம். ஒரு ஆளுடைய பெயரைத்தான் என்ன செய்வோம், அதிகமாக பயன்படுத்துவோம். இதை நம்ம பார்த்துக்கொள்கிறோம். அது மாதிரி இறைவனை துதிப்பதற்கு சொல்கிற வார்த்தையெல்லாம் எடுத்துக்கிறோங்க. சுப்ஹான் அல்லாங்கிறோம். சுப்ஹான ரஹ்மான் தான் அவன் தான். ஆனால் அது பண்பை குறிக்கும். சுப்ஹான் அல்லான்னா தான் அந்த அல்லாஹை குறிக்கும். அல்லாஹ்ங்கிற அந்த திருநாமத்தை குறிக்கும். அந்த திருநாமத்தை சொல்வதற்குரிய பரக்கத்தும் இருக்குதுல்ல. அதனால தஸ்பீஹ் செய்யும் பொழுது சுப்ஹான் அல்லா சுப்ஹான் அல்லா என்று சொல்கிறோம். அல்ஹம்துலில்லான்னு சொல்கிறோம். அல்ஹம்துலிர் ரஹ்மான் என்றால் அவன் தான். அல்ஹம்துலிர் ரஹீம்னு சொன்னால் அவன் தான் ரஹீமு. ரஹீமுக்கே எல்லா புகழும், ரஹ்மானுக்கே எல்லா புகழும்னு சொல்லலாம். கிராமர் படி சொல்லலாம். மார்க்கப்படி புகழ்வதற்கு அப்படி சொல்லக்கூடாது. அல்ஹம்துலில்லா தான், அல்லாஹு அக்பர் தான் சொல்லணும். தக்பீர் கட்டும்போது அர் ரஹ்மான் அக்பர்னு சொல்ல முடியாது. ஏன்? அவன் அது ரஹ்மான் அவனாக இருந்தாலும் அதெல்லாம் அர்த்த பண்பு பெயர். ஒவ்வொரு பாஷையிலும் ஒவ்வொரு விதமாக அந்த சொல்லு இருக்கும். இந்த ரஹ்மான்கிற வார்த்தையை வந்து வேற மொழியில் வந்த நபிமார்கள் வந்து அதுக்குரிய அர்த்தத்தில் சொல்லியிருப்பாங்க. இந்த ரஹ்மான் நம்ம சொன்ன மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அளவற்ற அருளாளன் என்று அல்லாஹ்வை சொல்வதாக இருந்தால் ரஹ்மான் தான் சொல்லியிருப்பாரு. அவர் பாஷையில் அதுக்கு என்ன அர்த்தம் அதில் சொல்லியிருப்பார். மூசா நபி ரஹீம் என்று சொல்லியிருப்பாருன்னு சொல்லியிருக்க மாட்டார். ரஹீமுக்கு என்ன அவர் பாஷையில் அர்த்தமோ, நிகரற்ற அன்புடையவன் நம்ம தமிழில் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அவர் நிகரற்ற அன்புடையவன்கிறதுக்கு வார்த்தை அந்த அப்ரானி பாஷையில் ஹிப்ரு மொழியில் என்ன வார்த்தை வருமோ அதை சொல்லியிருப்பார். ஆனால் அல்லாஹ்ங்கிறது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. அல்லாஹ் என்பது எந்த மொழிக்கு உட்பட்டதாக இல்லாத காரணத்தினால் அல்லாஹ் என்பதை அனைவரும் சொல்லியிருப்பார்கள். அதனால தான் இங்கே நமக்கு என்ன செய்யப்படுது, வாங்க சொல்கிறீங்க அது சொல்றது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் தான் நம்ம சொல்கிறோம். கலிமா சொல்கிறார் ஒருத்தர், லா இலாஹ இல்ல ரஹ்மான்னு சொல்லுவாரா? அதுவும் அல்லா தானே, லா இலாஹ இல்லல்லாஹ் தான். இந்த அல்லாஹ்ங்கிறது தான் அவனுடைய பெயராக இருக்கிற காரணத்தினால தான் மிகச்சில இடங்களில் அவனுடைய பண்புகளை கூட கொடுக்கக்கூடியவன், பிடிக்கக்கூடியவன், தண்டிக்கக்கூடியவன், கடுமையாக தண்டிக்கிறவன், அடக்கி ஆள்பவன், கருணை செய்பவன், மன்னிப்பவன், இப்படி ரிசுக்கு தரக்கூடியவன், இப்படியெல்லாம் சில பண்புகளை அல்லாஹ் சொல்லி காட்டுவது வந்து அவனை புகழ்வதற்குரிய பண்பு சொற்கள். பெயர் என்ன என்றால் அல்லாஹ் தான். அதனால சுப்ஹான் அல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ்னு அல்லாஹ் தான் சொல்கிறோம், அல்லாஹ் அக்பருங்கிறதுல அல்லாஹ் தான் சொல்கிறோம். கலிமத்து தௌஹீத் இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் தான் சொல்கிறோம். இல்லர் ரஹ்மான்டாலும் அர்த்தம் அதுதான். லா இலாஹ இல்லர் ரஹ்மான், ரஹ்மானை தவிர வேறு வணக்கத்துக்குரிய இல்லைன்னு சொன்னாலும் அந்த ரஹ்மான் வந்து அவனுடைய பண்பை குறிக்குமே தவிர அதை சொன்னீங்கன்னா மொழிக்கு மொழி மாற்ற வேண்டி வந்துடும். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறதுக்கு பதிலாக இல்லர் ரஹ்மான் போட்டிங்கன்னா இதே மாதிரி வேறு மொழிக்காரன் சொல்ல முடியாது. அது ரஹ்மானுக்கு வேறு வார்த்தையை போட்டுக்கிறோம், ரஹீமுக்கு வேறு வார்த்தையை போட்டுக்கிறோம். அல்லான்னு போட்டால் உலகத்தில் எந்த பாஷையில் வந்தாலும் சரி அதில் மாற்றமே வராது. பிற மொழி மக்கள் நம்மகிட்ட கேட்குறாங்கல்ல, அதுக்கும் இதுதான் சரியான விடை. அது அரபு மொழியில் வைத்திரு, யார் வைத்த அரபு மொழியில்? அரபு மொழிக்கே முந்தைய உள்ள பேர்ப்பா இது. எல்லா பாஷைக்கும் இது பொருந்தும், பாஷைக்கு அப்பாற்பட்டது.
அப்போ இறைவனுக்கு ஒரு மொழி சொல்லல் அடக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா பிற மொழி மக்கள் வந்து இது அரபுடைய இறைவன், இவன் அரபு நாட்டு இறைவன், அரபு மக்களுக்கு இறைவன் என்று நினைக்கக்கூடாது என்று சொன்னால் அந்த மொழிக்கு முன்னாடியே அவன் இருக்கிறான் என்பது மனுஷன் மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தணும். அல்லாஹ்ங்கிற கடவுள் ஏக பரம்பொருள் மொழிபெயர்க்க செய்யாத. நீ எந்த பாஷையை பேசினவனாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் மொழிபெயர்த்துக்க. தாலிக்கில் கிதாபுல் அரபி ஃபீஹி மொழிபெயர்த்துக்க, ரப்புல் ஆலமீன மொழிபெயர்த்துக்க, மாலிக் யௌமிதீன் மொழிபெயர்த்துக்க. ஆனால் அல்லாஹ் மொழிபெயர்க்காத. அல்லாஹ்ன்ற அல்லாஹ் தான். எந்த பாஷையில் பேசுவதாக இருந்தாலும் அல்லாஹ் என்று தான் அதை சொல்ல வேண்டும். இதை நம்ம விளங்கிக் கொள்கிறோம். அதே மாதிரி ஒரு சம்பவத்தை கூட நம்ம பார்க்குறோம். ஹுதைபியாங்கிற ஒரு உடன்படிக்கை நடக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு உம்ராவுக்காக போகிறாங்க. போகும் பொழுது அப்போ நம்ம கையில் மக்கா இல்லை. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு தான் மக்கா வெற்றி நடக்கிறது. மக்காவுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாம் காஃபிர்கள்ட்ட இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுக்கு போகிறாங்க. எதனால் போகிறாங்கன்னா உம்ராவுக்கு யாரையும் இங்கே தடுக்கிறது இல்லை. மக்காவில் உள்ள காஃபிர்கள் வந்து அந்த புனிதமான மாதங்கள் புனித வணக்கமாக இருக்கிறதுனால உலகத்தின் எந்த மூலையிலிருந்து வந்தாலும் வந்துட்டு போன்னு வச்சுருந்தாங்க. அத்துமீறுவதற்காக போகலை. அப்போ எல்லாருக்கும் அனுமதி கொடுத்து வைத்திருந்த காரணத்தினால் நம்மளும் உம்ராவுக்கு போனோம்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, உம்ராவுக்கு போய்ட்டு திரும்பிடுவோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து கொண்டு உம்ராவுக்கு போகிறாங்க. யாரையும் தடுக்காத அந்த கூட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிமறித்து தடுக்கிறாங்க. உள்ளே விட மாட்டோம், நீங்கள் வரக்கூடாது, பிரச்சனை ஆயிரும். ஏன்னு கேட்டால் உள்ளூர் அரசியலாக அவங்க பார்க்குறாங்க. நம்ம ஊர்லேருந்து விரட்டப்பட்டவர் நம்ம ஊரில் ஒரு ஆதிக்கஞ்சல் தர மாதிரி வர்றாரு, நம்ம விட்டோம்னு சொன்னால் நமக்கு தோல்வியாக போயிடும், அவர்கள் ஓங்கினதாயிரும் என்று சொல்லி அவங்க ஹுதைபியாவில் தடுக்கிறாங்க. தடுத்தவொன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல ஒரு சண்டை வருங்கிற அளவுக்கு எல்லா சஹாபாக்களும் கூட உயிரை கொடுக்குறதுக்கு நாங்கள் தயார் என்றெல்லாம் உறுதிமொழி கொடுக்குறாங்க. யுத்தம் செய்தாவது உள்ளே போவோங்கிற அளவுக்கு. அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டால் உடன்படிக்கை, நம்ம பேசி தீர்த்துக்குருவோம், நீங்கள் உள்ளே நுழைஞ்சா பிரச்சனை ஆயிரும், எங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை, புனித எல்லையில் ரத்தம் சிந்தக்கூடாது, அதனால ஒரு உடன்படிக்கை செய்வோம். என்ன உடன்படிக்கை? இந்த வருஷம் திரும்பிடுங்க, அடுத்த வருஷம் உங்களை அனுமதிக்கிறோம். உடன்படிக்கை என்னன்னு கேட்டால் அடுத்த வருஷம் அனுமதிக்கிற ஒரு உறுதிமொழியின் காரணமாக இந்த வருஷம் திரும்பிடணும், நீங்கள் போயிருங்க, உம்ரா செய்யாமல் போயிருங்க. சில அக்ரிமெண்ட் நம்ம போட்டுக்கிறோம், அந்த ஒரு வருஷம் வரைக்கும் எப்படி நடந்து கொள்வது என்று சொன்னால் எல்லாமே நமக்கு பாதகமாக தெரிகிற மாதிரி அக்ரிமெண்ட்டாக போடுறாங்க. அப்படி போட்டு அந்த உடன்படிக்கை எழுதுகிறாங்க. மக்காவிலேருந்து யாராவது வந்தாங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட பிடிச்சி தந்துடணும், உங்கள்லேருந்து யாராவது வந்து நாங்கள் பிடிச்சி தரமாட்டோம், இப்படிலாம் பண்ணுற ஏற்க மாதிரி என்ன செய்கிறாங்க, ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. அந்த உடன்படிக்கை போடும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா அலியை கூப்பிட்டு மருமகனை அங்கே இருக்கிறார்ல சபையில் அவர் கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஒப்பந்தத்தை எழுது, இவங்க சொல்கிற விதியெல்லாம் நம்ம ஏற்றுக்குருவோம், எழுதுன்னு சொல்கிறாங்க. எழுத சொல்லும் பொழுது உக்துப் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஆரம்பின்னு சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை எழுதும்போது அவங்க சார்பாக பேசுறதுக்கு சுஹைல்ங்கிற ஒரு ஆளை நியமிச்சிருக்கிறாங்க. ஆள் பக்கா கிரிமினல், எதையுமே சின்ன வார்த்தை கூட விட மாட்டார். அப்படியான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவங்க மக்கா காபிர்கள் சார்பாக பேசுவதற்கு அனுப்பியிருக்கிறாங்க சுஹைல்ங்கிறவர். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் பிஸ்மில்லா ஓகே, அது என்ன பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், நாங்கள் கேள்விப்படாத ஒன்றாக இருக்கிறத ரஹ்மான் ரஹீமில் எங்களுக்கு அல்லா மட்டும் தான் தெரியும். அவங்க என்ன சொல்கிறாங்க, அம்மா பிஸ்மில்லா ஓகே, பிஸ்மில்லா மட்டும் எழுது. ஃபமானதிரி மா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு எங்களுக்கு தெரியாது, அரபி மொழியில் தான் இருக்கிறது, அர்த்தம் தெரியும் எங்களுக்கு, எதை தெரியாதுங்கிறாங்க, ஏன்னா ரஹ்மான் ரஹீம்லாம் தெரியாதுங்கிறாங்க. நீங்கள் பிஸ்மில்லான்னு மட்டும் சொல்ல எழுத சொன்னீங்கன்னா எங்களுக்கு மறுப்பு இல்லை, 2 பேரும் சேர்ந்து எழுதுகிற ஒப்பந்தம், உங்களுக்குள்ள கடிதத்தில் என்ன தான் எழுதியிருப்போங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து எழுதி கையெழுத்து போடுறது வரும்பொழுது நாங்களும் நீங்களும் ஒத்துக்கொண்ட வாசகம் தான் அதில் இருக்கணும். அல்லாவுக்கு நீங்களாக கொடுத்த அடைமொழியை எழுதுனா நாங்கள் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆயிரும். அல்லாவுக்கு அப்படி பேர் இருக்கு, நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை, அல்லா தான், அவன் ரஹ்மான் ரஹீம் எல்லாம் நீங்களாக சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க இதை மறுக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, சரி உக்துவே நீ வந்து அந்த வார்த்தையை விட்டுட்டு பிஸ்மிக் அல்லாஹும்ம, இறைவா உன் பெயரால் அப்படின்னு எழுத சொல்கிறாங்க. அவங்க சொல்ல கேட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுனதை பிஸ்மில்லா மட்டும் எழுதுனா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அர் ரஹ்மானிர் ரஹீம் சேர்த்தா ஒத்துக்கிற மாட்டோம், அதை மாற்றுறாங்க. ரசூலுல்லாஹ் பேர் எழுதுமா அப்படி தாங்க, முகமது ரசூலுல்லான்னு எழுதிவிட்டாங்க, அதை நிறுத்துன்றாங்க. ரசூலுல்லான்னு ஒத்துக்கிட்ட பஞ்சாயத்து என்ன இருக்குது, உங்களுக்கு அவர் ரசூலுல்லாஹ், நாங்கள் அவரை ரசூலுல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டால் அவரை ஏன் தடுக்கிறோம், அவரை உள்ளே விட்டுருவோமே. அப்போ ரசூல் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டு இருந்தால் இந்த ஹுதைபியா உடன்படிக்கை தேவையில்லையே, உங்களுடைய அங்கமாகி போயிடுவோமே.
ஏற்றுக்கிறாத ஒன்று சொல்லக்கூடாது, உங்கள் வாப்பாவுடைய பேரை சொல்லி போடுங்கிறாங்க. முகமது அப்துல்லான்னு போடுங்க. எங்களுக்கு தெரிஞ்ச அப்துல்லாவுடைய மகன் முகமது நீங்கள், அல்லாவுடைய தூதர் முகமது என்பது உங்கள் ஆட்களுக்கு. எங்கள் ஆட்களுக்கு யார் நீங்கள்? அப்துல்லான்னு ஒருத்தர் எங்கள் ஊரில் இருந்தார், அவருடைய மகன் நீங்கள், அவ்வளோதான் நீங்கள் போடணுன்ட்டாங்க. சரின்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முகமது மின் முகமது ரசூலுல்லாவும் எழுதி கொண்ட ஒப்பந்தம் எழுதாமல் ஹாதா மா காலா அலைஹி முகமது அப்துல்லா, முகமது அப்துல்லா அவர்களும் குறைஷிகளும் செய்து கொண்ட ஒப்பந்தம் என்று தான் அதில் எழுதப்பட்டுச்சே தவிர முகமது ரசூலுல்லாவும் குறைஷிகளும் செய்து கொண்ட ஒப்பந்தம் என்று அதில் எழுதப்படவில்லை. இந்த செய்தி முஸ்லீமில் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான செய்தி. இது எதுக்கு நம்ம சொல்கிறோம்னு கேட்டால், இந்த அல்லாவை ரஹ்மானை வித்தியாசப்படுத்துறதுக்கு தான். அவங்களும் வழங்கி வச்சுருந்தாங்க. எது ரஹ்மான்னு சொல்லும்போது அல்லாவுக்கு இந்த மாதிரியான அடைமொழி அவங்க கேட்டது கிடையாது. அளவற்ற அருளாளன் என்றவங்க நம்பி இருந்த ஷிர்க்கை வச்சிருக்க மாட்டாங்க. ரஹ்மான ஒழுங்காக நம்பி இருந்தார்களே, ஆனால் அவ்வளோ அருளாளன் இருக்கும்போது புரோக்கர்லாம் இதுக்கு இடைத்தர நேரம் கேட்டுருவாங்களே. அல்லாஹை எப்படி விளங்காத காரணத்தினால தான் ஷிர்க்கை வச்சாங்க. அதனால் என்ன பண்ணுறான்னு கேட்டால், பிஸ்மில்லா ஓகே, பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ஓகே இல்லைங்க. அப்போ என்ன அர்த்தம் ஆகுது? இந்த அல்லாங்கிற சொல்லி பரவலாக வழங்கி வைத்திருந்தார்கள். அவங்க இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி அறிந்து வைத்திருந்தார்கள் என்பதற்கு இதை ஒரு சான்றாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு காரியத்தை துவங்குவதாக இருந்தாலும் அல்லாவுடைய பேரை சொல்லி தந்திருக்காங்கல்ல. அதில் எந்த ஒன்றை தூங்கும் போதாவது இந்த 99 பேரை சொல்லியிருக்கிறாங்களா? சாப்பிடும்போது பிஸ்மிர் ரஹ்மான் அப்படி சொல்லியிருக்காங்களா? எப்போ வரேன் அல்லாவை சொல்லிட்டு சேர்த்துருக்குறாங்க. பிஸ்மில்லாவை சொல்லிவிட்டு அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படி சொல்லலாமே தவிர பிஸ்மிர் ரஹ்மான் பிஸ்மிர் ரஹீம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாவுடைய எந்த துவாவது இருக்குதா? இல்லை. சாப்பிட்றோம் பிஸ்மில்லான்னு தான் சாப்பிட்றோம். பிஸ்மில்லாய் வாழா பரக்கத்தில்லான்னு வர அதை நம்மளுக்கு தப்பாக மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. வாழா பரக்கத்தில்லான்ற ஒரு வார்த்தையே கிடையாது. சாப்பிடும்போது சில துவாவில் சும்மா தப்லீக்கில் அந்த கதையை பரப்பி விட்டோன்னு அதே சுன்னத்து மாதிரி நம்ம சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க, பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்தில்லான்னு சொல்கிறாங்க. பிஸ்மில்லா மட்டும்தான். சாப்பிடுவதற்கு என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் ஒரு சிறுவர் சாப்பிட்றாரு. சாப்பிடும்போது அவர் முன்னால் உள்ள சாப்பிடாம அடுத்த பக்கத்துலலாம் எடுத்துகிட்டு சாப்பிட்றாரு. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்க, யா குலாம் சிறுவரே சம்மில்லா அல்லாவுடைய பேரை சொல்லு, ஒக்குள் மிம்மா எலிக்க, உனக்கு பக்கத்தில் உள்ளது சாப்பிடு, தூரத்தில் உள்ள எட்டி அடுத்த ஆளுக்கு பக்கத்தில் உள்ள எடுத்து சாப்பிடாத அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது பிஸ்மில்லான்னு சொல்கிறாங்க. சம்மில்லா அல்லாவுடைய பேரை சொல்லு, பிஸ்மில்லான்னு சொல்லு. அப்போ சாப்பிட்டா பிஸ்மில்லா, உழு செய்கிறோம் பிஸ்மில்லான்னு சொல்லி உழு செய்யணும். வேணா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்னால் நம்மளால் சேர்த்துக்கொள்வது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தது தவல்லவு பிஸ்மில்லா, அல்லாவின் பெயரால் உழு செய்யுங்கள். நசையில் வரக்கூடிய ஹதீஸில் தவல்லவு பிஸ்மில்லா, பிஸ்மில்லான்னு சொல்லி உழு செய்யுங்க. அப்போ உழு செய்கிறதற்கு பிஸ்மில்லா இருக்குது. அறுக்கிறோம், ஆடு மாடுகளை குர்பானி கொடுக்குறோம், பிஸ்மிர் ரஹ்மான்டா நம்ம சொல்லுவோம், பிஸ்மில்லா தான். பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி தான் அறுப்பமே தவிர வேட்டைக்கு பிராணிகளை அனுப்புகிறோம். அப்போ ஒரு குழு ஒதுக்கு இஸ்மல்லாஹி அலைஹி, வேட்டைக்கு ஒரு நாய்க்கு ட்ரைனிங் கொடுத்து நாயை அனுப்புகிறோம். நாய் பிடிச்சிட்டு வந்தால் நம்ம சாப்பிடலாம், செத்து போனாலும் சாப்பிடலாம். நாய் பிடிச்சிட்டு வந்த அந்த முயல் எப்படி இருக்கணும், வேட்டை பிராணியாக இருக்கணும். அது கடித்து தின்னுட்டு பாதியை கொண்டு வந்தால் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. பல்லு படாமல் பக்குவமாக தூக்கிட்டு பிடிச்சி கொண்டா வரும். அப்படி தருமையானால் அது நமக்கு ஹலால் ஆகும். எப்போ ஹலால் ஆகும்னு சொன்னால், இந்த நாயை அனுப்பும் பொழுது ஒரு குரு இஸ்மல்லாஹி அலைஹி, நாயை அனுப்பும்போது பிஸ்மில்லான்னு சொல்லி அனுப்பிவிடணும். அப்போ கத்தியை அறுக்கும்போது பிஸ்மில்லா சொல்கிற மாதிரி அது. அப்போ பிஸ்மில்லான்னு சொல்லி நாயை அனுப்பிவிட்டு அந்த நாய் ஒரு முயலை பிடித்து வந்தால், உசுரோடு பிடித்து வந்தால் அறுத்து சாப்பிடுங்க. உசுரே போச்சு, அந்த அதிர்ச்சியில் செத்து போச்சா அறுக்காமல் கூட சாப்பிடலாம். ஏன், பிஸ்மில்லா சொல்லியாச்சு. நாய்க்கு சொன்ன அந்த நாயை அனுப்பும்போது சொன்ன பிஸ்மில்லா கத்தி அறுக்கும்போது பிஸ்மில்லா சொல்கிறதுக்கு சமமாகி விட்டது. அதனால் நீங்கள் சாப்பிடுங்க. நல்லா என்ன செய்கிறான், குரானில் கூட அதை அனுமதிக்கிறான். அப்போ அறுக்கும்போது பிஸ்மில்லா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலை ரெடி பண்ணுறான்ல, எதிரிகளாக இருக்கிறாங்க. அப்போ இவங்களை அழிக்கணும்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டான். நீ ஒரு கப்பலை செய்யி. அவர் கப்பலை செய்கிறாரு தண்ணி இல்லாத இடத்துல. அல்லாஹ் என்ன செய்கிறான், வானத்திலிருந்து தண்ணியை கொட்டுறான். பூமியில் உள்ள தண்ணீர்கள்லாம் பீரிட்டு பொங்குகிறது. மேலே கீழே தண்ணீர் தாறுமாறாக கப்பல் மழையளவுக்கு தண்ணீர் வர்ற அளவுக்கு அல்லாஹ் அதை புளிய செய்கிறான். அப்போ கப்பலில் என்ன செய்கிறாரு, நம்ம ஆட்கள்லாம் ஏறுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ காலர்க்க பூஃபிஹா பிஸ்மில்லா, பிஸ்மில்லான்னு எல்லோரும் ஏறுங்க. அதை ஏறும் பொழுது எப்படி ஏறணும், பிஸ்மில்லாஹி மஜரேஹா ஒ முர்சாஹா இன்ன ரப்பீல கஃபூர் ரஹீம் என்று சொல்லிவிட்டு ஏறுங்கள் என்று நூஹ் நபி அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ என்ன சொல்லி ஏறுறாங்க, அல்லாவுடைய பேர் தான் பிஸ்மில்லா. அந்த அல்லாங்கிறது தான் எல்லா அவனுடைய திருநாமமாக அனைத்திலும் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது.
அல்லாஹ் புகழ்வது, பாராட்டுவது, வர்ணிப்பதற்கு வேறு பண்புகள் இங்கே சேர்த்து கொள்ளலாம். அவன் பெயரால் ஒன்றை செய்யணும் நீங்கள் சொல்லும் பொழுது என்ன செய்யணும்? அவனுடைய பண்புகளை சொல்லாமல் அல்லாஹ்ன்றே தான் சொல்லணும். அல்லாஹ் தான் அவனுக்கு பிடித்தமான பெயர். அவன் தனக்கு பிடிச்சமானதான் பேரை வச்சிருப்பான். அவன் தனக்கு பேராக வச்சிருக்கிறான்னா பிடிச்சவன் உனக்கு பிடிச்சிருந்து கேட்கக்கூடாது. அவன் வச்சிருக்கிறது ஆதாரம். அவன் தனக்கு பெயராக அல்லான்னு வைத்திருந்தால் அதுதான் அவனுக்கு பிடித்திருக்கிறது. அவன் தனக்கு இந்த பெயரை விரும்புகிறான் அப்படின்னு விளங்கி கொள்கிறோம். அதனால இந்த அல்லாஹ்ங்கிற திருப்பெயரை சாப்பிடும்போது சொல்கிறோம், உழு செய்யும்போது சொல்கிறோம், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் போது கூட பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபி ஷைத்தான் ஓ ஜன்னிபி ஷைத்தான மாரசக்கனா ஜன்னிபுன ஷைத்தான், இறைவா என உன் பெயரால் நாங்கள் இல்லறத்தில் ஈடுபடுறோம், ஷைத்தானுடைய தீங்கை விட்டு எங்களை காப்பாற்றிரு, எங்களுக்கு குழந்தைகள் நீ தரும் பொழுது அதுவும் ஷைத்தானால் தீண்டப்படாமல் ஆக்கிவிடு என்று ஒரு துவாவோடு இல்லறத்தில் ஈடுபட சொல்கிறாங்க. அப்போ இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி அதுக்கு பிஸ்மில்லா தான். எல்லாம் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு தானே செய்யணும். ஒரு உயிரை அறுக்கிறோமா பிஸ்மில்லா, சாப்பிட்றோமா பிஸ்மில்லா, உழு செய்கிறோமா பிஸ்மில்லா, வாகனத்தில் ஏறுகிறோமா பிஸ்மில்லா. இப்படி வேறு பண்பு வச்சு ஏதாவது வந்திருக்குதா? பிஸ்மில் ஜப்பார், பிஸ்மில் ரஸாக்கு, பிஸ்மில் கஹார், பிஸ்மில் வஹாபு, அதுவும் அவன் தானே. பிஸ்மி என்பது அல்லாஹ்வுடைய திருநாமமாக இருந்தாலும் அவைகளெல்லாம் ஒரு அர்த்தம் தரக்கூடிய, ஒரு பண்பை சொல்லக்கூடிய, குறிப்பிட்ட ஒரு பண்பை, குணத்தை சொல்லக்கூடிய சொற்கள். அல்லாஹ் என்பது மட்டும் என்ன அர்த்தம்னு கேட்டால், எவன் இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்திருக்கிறானோ, எவன் கையில் அதிகாரம் இருக்கிறதோ, எவனுக்கு தெரியாத விஷயங்களே இல்லையோ, எவன் அனைத்தும் அறிந்திருக்கிறானோ, எவன் திரும்ப படைப்பானோ, முதலில் எவன் படைத்தானோ, எவன் சொர்க்க நரகத்தை இவ்வளவும் உள்ள ஒருவனுடைய பெயர். அதுக்கு அர்த்தம் கிடையாது. இவ்வளவும் எவன் செய்ய போகிறானோ செய்கிறானோ அவனுடைய பெயர் தான் அல்லாஹ் என்பது. இப்படித்தான் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. சுலைமான் நபி அவர்கள் அவங்க காலத்தில் அவங்க ஒரு ராஜாவாக இருக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு நாட்டில் ஒரு ராணி இருக்கிறாங்க. அவங்களும் என்ன பெரிய ஒரு சக்கரவர்த்தியாக இருக்கிறாங்க. அந்த பெண்ணு என்ன செய்கிறாங்க? பெரிய ராணியாக இருக்கிறார்கள். அப்போ அந்த ராணியுடைய இதை கேள்விப்பட்டு ஒரு பறவை மூலமாக எல்லாம் என்ன செய்கிறான், அவர்கிட்ட பறவைகள்லாம் பேசும், அது தனி விஷயம். அப்போ சுலைமான் நபிகிட்ட இந்த ஹுதுஹுதுங்கிற பறவை சொல்லுது. என்ன சொல்லுது? நான் போய் பறந்து செல்லும் பொழுது அங்கே இன்னொரு நாட்டை நான் பார்க்குறேன், அங்கே உள்ள மக்களை பார்க்குறேன், அங்கே உள்ள ஒரு அரசாங்கத்தை பார்க்குறேன், அங்கே ஒரு அரண்மனையை பார்க்குறேன், அங்கே ஒரு ராணி இருக்கிறா, அவள் பிரம்மாண்டமான உலக அரசும் அதையும் மகத்தான சிம்மாசனத்தில் அவள் வீட்டிற்கு அரசில் இருக்கிறாள், அது சுற்றி எல்லாருமே அவருக்கு பணிகிறார்கள், ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறேன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க. அது மாதிரி வரும் பொழுது அப்போ சுலைமான் நபி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு கடிதம் அனுப்புகிறாங்க. என்ன அனுப்புகிறாங்க? இஸ்லாத்துக்கு வர சொல்லி அழைப்பு கொடுத்து அனுப்பும் பொழுது இன்னஹு மின் சுலைமான், அந்த கடிதத்தில் என்ன இருக்கிறது? இன்னஹு மின் சுலைமான், இந்த பறவையிட்ட எழுதி கொடுத்து கொண்டே போட சொல்கிறாங்க. சிம்மாசனத்தில் இருக்கும்போது அந்த கடிதம் போடப்படுகிறது. அந்த கடிதம் வாசகம் எப்படி இருக்கிறது? இன்னஹு மின் சுலைமான ஓ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இது சுலைமான் எழுதி கொள்வது என்று துவங்கி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அந்த கடிதத்தில் வாசகங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அப்படின்னு குர்ஆனில் என்ன செய்யறான்? எறும்பு 27வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ சுலைமான் நபி அவர்கள் கூட ஒரு தபால் எழுதும் பொழுது என்ன சொல்கிறாங்க? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அந்த ஹுதைபியா உடன்படிக்கை 6வது ஆண்டு ஹுதைபியா உடன்படிக்கை திரும்பி வந்துடுறாங்க. திரும்பி வந்த பிறகு எல்லா நாட்டு தலைவர்களுக்கும் கடிதம் அனுப்புகிறாங்க. இந்த ஹுதைபியாவுக்கு அப்புறம் தான் என்ன செய்கிறாங்க? 7வது ஆண்டு தான் அந்த மன்னர்களுக்கெல்லாம் கடிதங்கள் போய் சேர்கிறது. ஹிஜ்ரி 7ல் ஓரளவுக்கு கை ஓங்கிருச்சு. இஸ்லாம்னா என்னென்னு அறிந்து விட்டார்கள். மக்காவில் இருக்கும்போது எழுத முடியாது, கேட்க மாட்டாங்க. அவருக்குன்னு ஒரு ஒரு மக்கள் வந்துட்டாங்க, அவர் சொல்வதை கேட்கறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க என்று வரும் பொழுது தான் அடுத்தவரை அழைக்க முடியும், அவர்களும் அறிந்திருக்க முடியும், இப்படி ஒருத்தர் இருக்காருன்னு அறிய முடியும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா முடிந்துட்டு வந்த பிறகு எல்லாருக்கும் ஹெர்குலிஸ் மன்னர் உள்பட, ரோமாபுரி சக்கரவர்த்தியாக இருந்த ஹெர்குலிஸ் உள்பட எல்லாருக்கும் கடிதம் அனுப்புகிறாங்க. அந்த கடிதம் எப்படி இருக்கிறது? மின் முஹம்மது பின் அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன் முகமது எழுதி கொள்வது, அல்லாவுடைய தூதர் எழுதி கொள்வது, இலா ஹிர்கல அலிமிர் ரூம், ரோமாபுரி சக்கரவர்த்தி ஹிர்கல்னா ஹெர்குலிஸ், ஹெர்குலிஸ் மன்னருக்கு முகமது எழுதி கொள்வது அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய துவக்கம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தான். அந்த கடிதத்தில் இந்த வாசகம் இருந்தாலும் கடிதத்தின் துவக்கம் என்னது? முதல்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான். ரசூலுல்லாஹ் எழுத மாட்டாங்க, அவங்களுக்கு எழுத தெரியாது, எழுத சொல்லி எழுதுவது தான். அவங்க சொல்லி எழுதுவாங்க, அது முத்திரை, மோதிரத்தில் முத்திரை இருக்கு, அந்த முத்திரை வைத்து அனுப்புவார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
உலக நாட்டு தலைவர்களுக்கெல்லாம் தபால்கள் எழுதும் பொழுது கூட என்ன செய்கிறாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று தான் எழுதியிருக்கிறார்கள். அப்போ அந்த அல்லாஹ் என்பது அவனுடைய திருப்பெயர் என்பதை நம்ம என்ன செய்யணும், யாபத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லி அரபியில் தான் நாங்கள் இறைவனை சொல்லுவோம் என்று மற்றவர்கள் நினைக்கும் அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அல்லாஹ்வை சொல்லிவிடாமல் அல்லாஹ்ங்கிறது எல்லா மொழிக்கும் அப்பாற்பட்டவன், மொழிகளுக்கெல்லாம் முந்தியவன், அவனுடைய திருப்பெயர் அது. நீங்கள் எந்த பாஷையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் அரபு மொழி ஏற்றுக்கிட்டது ஆக மாட்டீங்க, அல்லாஹ்வை அவனுடைய பெயரை ஏற்றுக்கொண்டது ஆவீங்க என்ற அடிப்படையில் இதற்கு விளக்கமும் கொடுத்து கொள்ள வேண்டும். இது குறித்து அல்லாஹ்வை குறித்து இன்னும் சில செய்திகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரத்தில் பார்க்கலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு வாரமாக காஷ்மீருடைய ஒரு பிரச்சனை குறித்து பலதரப்பட்ட வாத பிரதிவாதங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வாதங்கள் எல்லாம் எந்த மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், இந்தியாவில் உள்ள எல்லா மக்களும் சமமானவர்கள், எல்லாரும் சமமாக இருக்கும் பொழுது காஷ்மீரில் உள்ள அந்த மக்களுக்கு மட்டும் சிறப்பு சட்டம் என்னத்துக்கு, சிறப்பு சலுகை என்னத்துக்கு, சிறப்பு அதிகாரம் என்னத்துக்கு, அதனால் எடுத்து பயங்கரமான ஒரு சாதனையை நாம் செய்துவிட்டோம் அப்படின்னு இந்திய அரசாங்கம் பெரிய சாதனை செய்துவிட்டது என்பது போன்ற ஒரு விஷயத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அதில் முக்கிய விஷயம் என்னென்று கேட்டால், காஷ்மீர் மாநிலத்தில் காஷ்மீர்களை தவிர யாரும் சொத்து வாங்க முடியாது என்று ஒரு சட்டம் இருந்தது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து காஷ்மீர்காரங்க சொத்து வாங்கலாம், நீங்கள் போய் காஷ்மீரில் அந்த மாநிலத்தில் எங்கேயும் சொத்து வாங்க முடியாது. சொத்து வாங்குவதாக இருந்தால் அந்த மாநிலத்தில் குடியுரிமை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். இப்படிலாம் சில சலுகைகள் அவங்களுக்கு இருக்கிறது. இதை வந்து அரசியல் சாசன புஸ்தகத்திலேயே 370வது பிரிவில் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தெல்லாம் 300 அரசியல் சாசனத்தில் நம்பர் வாரியாக சட்டத்தின் பேர் வரும். அதில் 370ங்கிறத எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்னென்ன சிறப்பு உரிமைகள்லாம் இருக்கிறதுன்னு எழுதப்பட்டிருக்கும். அப்போ இதை என்ன செய்கிறாங்கன்னா, முஸ்லீம் அல்லாத மக்கள் மத்தியில் எப்படி இதை கொண்டு போகிறார்கள்னு கேட்டால், அப்பாவி பொதுமக்கள்கிட்ட எப்படி கொண்டு போகிறாங்கன்னு கேட்டால், நம்மளும் இந்தியா அவனும் இந்தியா, அவன் இடத்துல நம்ம சொத்து வாங்கக்கூடாது, அவன் வந்து நம்ம இடத்துல சொத்து வாங்குவான், இது என்ன நியாயம் இப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது வெகுஜன மக்களுக்கு என்ன செய்யும், சரி மாதிரி தெரியும். நம்ம அவனுக்கு ஒன்று சிறப்பு அந்தஸ்து, முஸ்லீமோட சிறப்பு அந்த தனி அந்தஸ்தா அப்படிங்கிற மாதிரியாக சொல்லும் பொழுது ஒரு நியாயம் போல சித்தரிக்கிறார்கள். ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். ஒரு உண்மை வரலாறு இந்த 47 மறைக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் மறைக்கப்பட்டு இருக்கிற காரணத்தினால்தான் இந்த வாதங்கள் வைக்கப்படுகிறது. என்ன வரலாறு? காஷ்மீர் என்பது நாடு சுதந்திரம் அடையும் பொழுது அது இந்தியாவாக இருக்கவே இல்லை. பாகிஸ்தான் ஒரு நாடு, இந்தியா ஒரு நாடு, ரெண்டுக்கும் நடுவில் மாற்றிக்கொண்ட மற்றொரு நாடு காஷ்மீர். காஷ்மீரை இந்தியாவோட சேர்த்து வெள்ளக்காரன் கொடுக்கல, காஷ்மீரை ஒரு நாடாக தான் விட்டுட்டு போனான். சுதந்திரம் அடையும் பொழுது இந்தியா ஒரு நாடு, பாகிஸ்தான் ஒரு நாடு, காஷ்மீருங்கிறது இன்னொரு நாடு. அப்படியான ஒரு 3 நாடாகத்தான் அது இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது இந்த காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப செழிப்பான ஒரு மலை பிரதேசமாக இருக்கனால உயர்தரமான குங்குமப்பூ போன்ற விலை மதிப்புள்ள ஆப்பிள் போன்றவைகள் எல்லாம் விளையக்கூடிய ஒரு பகுதியாக, அந்த கிளைமேட் உள்ள பகுதியாக இருக்கிறதுனால அது ரொம்ப செல்வ செழிப்பான ஒரு பணப்பயிர் உள்ள ஒரு மாநிலமாக கருதி இந்தியாவும் பாகிஸ்தானும் அதை அபகரிக்க திட்டம் போடுறாங்க. அது அடிப்படையான விஷயம் என்னது, திட்டம் போடுறாங்க. பாகிஸ்தான்காரன் வந்து ஒரு 40% காஷ்மீர் அவன் எடுத்துக்கிட்டான். அவன் படையை நுழைச்சி பிரிட்டிஷார் போன பிறகு அவன் படையை இறக்கிவிட்டு காஷ்மீரில் ஒரு 40% அவங்க கையில் இருக்கிறது. அதை வந்து இந்தியாவில் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா ஆக்கிரமிப்பு காஷ்மீர்பாங்க. அவன் இந்தியாவுடைய காஷ்மீர் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்பான், அவங்க ஆசாத்து காஷ்மீர் இருப்பாங்க, சுதந்திர காஷ்மீர்பாங்க. அப்போ காஷ்மீர் என்பது இந்தியாவில் இருக்கிறது மட்டும் காஷ்மீர் அல்ல. பாகிஸ்தானில் சீனாக்காரன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டான், அவங்ககிட்ட ஒரு 10% காஷ்மீர் இருக்கிறது. அப்போ இந்த காஷ்மீர் என்பது 3 பேர் பங்கு போடக்கூடிய நிலை வரும்பொழுது தான் அந்த காஷ்மீருடைய மன்னராக ஒரு இந்து தான் இருக்கிறார். அந்த இந்து ஹரிசிங் என்ற ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜா என்ன செய்கிறாருன்னு கேட்டால், பாகிஸ்தான் எடுத்துகிட்டு வர்றதை பார்த்த உடனே இந்தியாவுடைய உதவியை கேட்குறார். எங்களுக்கு நீங்கள் உதவி தாங்க, பாகிஸ்தான் கைக்கு போகாமல் எங்களை காப்பாற்றுங்க. ஏன்னா அவர் மன்னர் இந்துவாக இருக்கிறாரு, முஸ்லீம்கள் மக்கள் வந்து முஸ்லீம்களாக இருக்கிறாங்க மெஜாரிட்டி. அந்த மக்கள் எவ்வளோ நல்ல மக்களுக்கு இது ஒரு ஆதாரம். ஒரு இந்து ராஜாவுக்கு கீழே முஸ்லீம்கள் நீண்ட நெடுங்காலமாக என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க.
அப்போ இந்த ஹரிசிங் என்ன செய்கிறாரு, நேருட்ட வந்து உதவி கேட்கும் பொழுது ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. என்ன அக்ரிமெண்ட்டு, இது நாங்கள் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, இராணுவம் உங்கள் இராணுவமாக இருக்கட்டும், ரூபா நோட்டு உங்கள் ரூபா நோட்டாக இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயங்களுமே நாங்கள் தான் பார்ப்போம். இந்த ஒப்பந்தம் செய்து கொண்டீர்களேயானால் உங்களோட நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த காஷ்மீர், இந்த காஷ்மீர், அந்த காஷ்மீர், 3 காஷ்மீரையும் சேர்த்து பொதுமக்கள்கிட்ட ஐநா மூலமாக வாக்கெடுப்பு நடத்தி, எங்கே போகிறீங்க, நீங்கள் தனியாக இருக்கிறீங்களா, பாகிஸ்தானுக்கு போகிறீங்களா, இந்தியாவுக்கு போகிறீங்களா, அல்ல சைனா பக்கம் போகிறீங்களா என்று கருத்து கணிப்பு நடத்தி அவங்க செய்கிற முடிவுப்படி நடப்போம். இப்படி ஒப்பந்தம் எழுதி, இன்னும் சொல்ல போனால் காஷ்மீருடைய முதல்வர் இருப்பார்ல சட்டசபையில், அவருக்கு பேர் பிரதமர் தான். காஷ்மீர் பிரதமர் என்று தான் 47, 48 எல்லாம் அதனுடைய முதல்வர் சொல்லப்பட்டார். அப்படி எழுதுனாங்க அரசியல் புஸ்தகத்திலேயே. இந்தியாவுக்கு தேசிய கொடி இருக்குதுல்ல, காஷ்மீருடைய கொடி அதல்ல. காஷ்மீருக்கு சிவப்பு கலரில் ஒரு கொடி இருக்கும், அதைத்தான் தேசிய சுதந்திர தினத்துக்கு அவங்க ஏற்றுவாங்க, பள்ளிக்கூடங்களில் ஏற்றுவாங்க. அப்போ காஷ்மீரோட பேச்சுவார்த்தை நடக்கும்போது இந்திய பிரதமர் வந்து இந்திய கொடியை வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பார் இந்த பக்கம், அந்த காஷ்மீர் முதல்வர் வந்து அந்த கொடியோட உட்காந்து பேச்சுவார்த்தை நடக்கும். ஏன்னா அது ஒரு தனி அது தேசிய கொடி ஏற்றுறோன்னு சண்டைக்கு போனாங்க, அதெல்லாம் காரணம் அதுதான். தேசிய கொடி ஏற்ற மாட்டார்கள், அவன் தேசிய கொடி, இது இல்லை அரசியல் சட்டப்படி. இதை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அரசியல் சாசனத்தில் எழுதுங்கிறாங்க. அரசியல் சாசனம் தான் இந்தியாவுடைய எப்படி நிர்வகிக்கணுங்கிறது வழிகாட்டி. அந்த அரசியல் சாசன புஸ்தகத்திலேயே 370வது பிரிவை போட்டு, இது காஷ்மீர் வந்து இன்னொன்று அவங்களுக்கு இன்னொன்று அதிகாரம் இருக்குது, காஷ்மீருடைய எந்த ஒரு விஷயத்தில் மாற்றம் செய்வதாக இருந்தாலும் காஷ்மீர் சட்டசபையில் தான் நிறைவேற்ற வேண்டும், அப்படி இல்லாமல் எந்த ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சேர்ந்து கொண்ட வேறு நாடு விளங்கி கொள்ளணும். ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சேர்ந்து கொண்ட ஒரு நாடுங்கும் போது ஒரு அரசாங்கத்தின் கடமை என்ன, தாங்கள் எந்த ஒப்பந்தம் செய்தோமோ அதை நிறைவேற்றணும். ஏன் ஒப்பந்தத்தை நானே காப்பாற்றுறேன்னு அடுத்தவங்க காப்பாற்றுவான்? இதை தார்மீக ஜெயிச்சிட்டோம், வெற்றி பெற்றோம்னா வெற்றி பெறலாமே. 10 ரவுடி சேர்ந்து ஒரு அப்பாவி சொத்தை எடுத்துக்கிட்டு வெற்றி பெற்றோம்னு சொல்ல முடியுமா? தார்மீக வெற்றியாது. அவன் சொத்து ஏன்டா நீ எடுத்தேன்னு தான் நம்ம கேட்கணுமே தவிர, எடுத்து விட்டார்களே, பதிவு செய்து விட்டார்கள்னா செய்யத்தான் முடியும். பவர் இருந்தால், அதிகாரம் இருந்தால் பலவீனர்களுடைய சொத்துக்களை ஈஸியாக என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொண்டது ஒரு ஆதாரம் கிடையாது, இதுக்கு பேர் வெற்றி கிடையாது. இது அப்பட்டமான ஒரு கேவலம். உலக நாடுகள்லாம் என்ன செய்வான், இவர்களோடு ஒப்பந்தம் செஞ்சு கவனமாக செய்யணும். இந்தியாவில் ஒப்பந்தம் செஞ்சால் மீறி விடுவார்கள், இந்தியாவில் ஒப்பந்தம் செய்வாங்க, நம்ம அதை நம்பி ஏதாவது வாக்குறுதி கொடுப்போம், அப்படி அரசியல் புஸ்தகத்திலே மாறினவங்க. அப்படிங்கிற கேவலம் தான் உலகத்தில் ஏற்படுமே தவிர இது இந்தியாவுக்கு கௌரவமா? ஒரு நாடு, ஒரு பெரிய நாடு உள்ள சுற்றி இருக்கிற ஒரு சின்ன குட்டி நாடு எடுத்துக்கிற பெரிய பெரிய விஷயமா இது? எடுக்கலாமான்னு தான் பார்க்கணும், எடுக்க முடியுமான்னு பார்க்கக்கூடாது. எடுக்க முடியும், எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். இப்போ இந்த பள்ளிவாசல் நம்ம சொந்த இடம்னு வச்சுக்கிறோம், இது அரசாங்கம் ஒரு உத்தரவு போட்டு எடுக்க முடியும், எடுக்கலாமா? அதான் கேள்வி. ஒரு சட்டத்தை போட்டு யாருடைய சொத்தை வேண்டாலும் அவங்க எடுத்துக்கொள்ள முடியும், எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அது சரியா தவறா என்று தானே ஒரு அறிவுடையவர் சிந்திக்க வேண்டும். நீங்கள் எதுக்கு உறுதிமொழி கொடுத்தீங்க? அப்போ உறுதிமொழி கொடுத்ததில் இருந்து இத்தனை வருஷமாக அதை மறக்கடிக்க செய்யும் வகையில் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கு யாரெல்லாம் கோரிக்கை எழுப்பினார்களோ, ஷேக் அப்துல்லா காஷ்மீர் சிங்கம்னு சொல்லுவாங்க, அவரை கொண்டாந்து கொடைக்கானலில் 18 வருஷம் ஜெயில் வச்சாங்க நேருடைய காலத்தில். எதுக்காக வேண்டி? ஒப்பந்தப்படி நட, ஒப்பந்தம் செய்து கொண்டபடி வாக்கெடுப்பு நடத்து என்ற கோரிக்கை வைத்த காரணத்தினால் அப்போ ஷேக் அப்துல்லா கொண்டாந்து 18 வருஷம் சிறையில் வைத்து அதை அமுக்கினார்கள். பிரதமர் என்று சொன்னதை மாற்றி முதல்வர் ஆக்கினார்கள். எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக இப்போ புதுசாக எடுத்துக்கிட்டான்னு இல்லை, ஒரு சயனட்டு விஷத்தை கொடுத்து, அதாவது சுலோ பாயசனை கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளுகிற ஒரு விஷத்தை ஒருத்தனுக்கு கொடுத்து அப்படியே ஒன்று ஒன்றா செயலிழந்து போய் இப்போ இருந்தது மூச்சு மட்டும் விட்டுட்டு இருந்துச்சு, அதைத்தான் எடுத்துட்டாங்க. என்னமோ திடீர்னு படிச்சிட்ட மாதிரி சொல்கிறீங்க. அவனுடைய ஒப்பந்தங்களை ஒவ்வொரு இத்தனை 70-60 வருஷங்களாக எல்லாத்தையும் மீறினார்கள். கொடி மட்டும்தான் இருந்துச்சு, வேற ஒன்றும் கிடையாது. சொத்து வாங்கக்கூடாதுன்ற சட்டம் மட்டும்தான். அது ரெண்டை தவிர அந்த காஷ்மீர் மக்களுடைய எல்லா உரிமைகளையும் அரசியல் சாசனத்துக்கு மாற்றமாக இதுக்கு முந்தி நடந்த காங்கிரஸ் அரசாங்கமும் சரி, அதுக்கு முந்தி இருந்த வாஜ்பாய் அரசாங்கமும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டு வந்தார்கள். கடைசியாக மூச்சு விட முடியாமல் கிடக்கிற ஒரு நேரத்தில் அதையும் பறித்து கொண்டு உங்கள் அந்த சட்டத்தில் எடுத்துட்டோம், இந்தியாவில் வேறு மாநிலம் மாதிரி தான் உங்க நடத்துவோம், உங்களுடைய அந்த சிறப்பு சட்டமும் இல்லைன்ட்டாங்க. இது செல்லுமா செல்லாத, ஐநா சபை தலையிடும், கோர்ட்டு தலையிடும், அது வேறு விஷயங்கள். செல்லக்கூடியது ஆனாலும் சரியா? தார்மீக ஒரு அரசாங்கம் இப்படி செய்யலாமா?
ஒரு மனிதன் இப்படி செய்யலாமா? அவன் ஒப்பந்தத்தை அவன் நிறைவேற்றலான்னா என்ன அவன் நல்ல மனுஷனா? அப்போ நம்ம ஒரு அரசாங்கமாக இருந்தால் என்ன நினைக்கணும் என்று கேட்டால், நாம் செய்வது தார்மீக ரீதியாக சரியா? அவன் அந்த நேரத்தில் பாகிஸ்தான் பக்கம் சேர்ந்துருந்தால் என்ன ஆயிருக்கும்? அதனுடைய மக்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பாகிஸ்தான் பெரிய நாடாக போயிருக்கும், நம்ம பெரிய வில்லங்கமாக போயிருக்கும், அதனுடைய வரிகள் அவனுக்கு சேர்ந்து போயிருக்கும். அப்போ அவர்கள் விரும்பி இருந்தார்களே, ஆனால் அங்கிட்டு சேர்ந்துருக்கலாம்ல. சீனா பக்கம் சேர்ந்தால் இன்னும் பெரிய வில்லங்கமாக போயிருக்கும். அவர்கள் எவ்வளோ நம்பிக்கை வைத்து இந்தியாவோட சேர்ந்தால் கரெக்டாக காப்பாற்றுவாங்க. முஸ்லீம் கூட காப்பாற்ற மாட்டான், பாகிஸ்தான்காரோட காப்பாற்ற மாட்டான், இந்தியாக்காரன் காப்பாற்றுவான், சீனாக்காரன் வலிமையாக இருந்தால் கூட அவன் கூட ஏமாற்றிடுவான், இவன் தான் ஏமாற்ற மாட்டான்னு எவ்வளோ நம்பிக்கை வச்சுருப்பாங்க. இவ்வளவு நம்பிக்கை வைத்து முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக உள்ள பகுதி இணைந்தால் அதை காப்பாற்ற தவறிட்டு என்ன செய்கிறாங்க? ஜெயித்து விட்ட வரலாற்றில் இல்லாத ஒன்று தான். வரலாற்றில் ஒரு தடவை நடக்கும், 7 தடவை நடக்கும். இது வரலாற்றில் இல்லாத சாதனை. இதெல்லாம் சாதனையா? வெக்கமாக இருக்கிறது. உலக நாடுகள் இன்னைக்கு இப்படி மனுஷங்களாக இருக்கிறாங்க, சொன்னதெல்லாம் மீறுறாங்க. தேர்தல் வாக்குறுதி மீறினா பரவாயில்லை, அதுக்கே உள்ளது. அது தேர்தல் வாக்குறுதி மீறுவதற்கே உள்ள பொய் வாக்குறுதி. அட எழுதி ஒப்பந்தம் பண்ணி அரசியல் சட்ட புஸ்தகத்தில் ஏற்றி வைத்துக்கிட்டு அதுதான் இந்தியாவை ஆளும் என்று சொல்லிவிட்டு அதில் கூட கை வைப்பார்கள் என்ற ஒரு பேரை எடுப்பது ஒரு அரசுக்கு நல்லதா? இந்திய அரசாங்கத்து பெருமையாது என்ற வகையில் தான் நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். முஸ்லீமுக்கு பிடிச்சிட்டானே தெரியல, முஸ்லீம் மாநிலமாக இருக்கனால இவங்கெல்லாம் கத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கிறார்கள். அநீதி. எங்கள் குடும்பத்தை எங்கள் தகப்பனார் தப்பு செஞ்சாலும் கண்டிப்போம், நாங்கள் எங்கள் மக்கள் எங்கள் சமுதாயம் தப்பு செஞ்சாலும் கண்டிப்போம். தப்பு என்கிற வகையில், ஒப்பந்த மீறல் என்ற வகையில் தான் நம்முடைய கண்டனங்களை என்ன செய்கிறோம்? பதிவு செய்கிறோம். இதை மக்கள்கிட்ட, பிற மத மக்கள் மத்தியில் தெளிவான முறையில் நம்ம கொண்டு செல்ல வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீதிக்கு சாட்சியாளர்களாக நம்ம எல்லாம் ஆக்கிய அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.